ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கொஞ்சம் தெளிவாவே இருக்கேன். ஸோ நெறைய பேர் வந்து விசாரிச்சுட்டு இருந்தீங்க. "எப்படி இருக்கீங்கக்கா? என்ன ஆச்சுக்கா?" அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால இப்போ வந்து நெறைய நேரம் ஃபோன் பார்க்க முடியல. ஸோ அதனால யாருக்குமே ரிப்ளைவும் பண்ண முடியல. யாரெல்லாம் எனக்கு கேட்டீங்களோ, இல்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நான் ரிப்ளை பண்ணலையோ, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ பேர் என்ன கேட்பீங்க, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு நான் நம்பவே இல்ல. ஸோ இவ்வளோ பேர் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு தனி விதமான சந்தோஷமே இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மினி விலாக்ஸில் ஷேர் பண்ணுற வந்து ரெசிபி மார்னிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைக்கா நீங்கள் மினி விலாக்ஸே போடுங்க இதே மாதிரி, அதுவே நிம்மதியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நிமிஷத்தில் பார்த்தோமா போனோமான்னு இருப்போம். இந்த மாதிரி லாங் வீடியோலாம் யார் உட்காந்து பார்ப்பா அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் சிக்கன் கிரேவியும் பண்ணலாம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னும் சொல்லிட்டேன். அவங்க வாங்கிட்டு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டு அதை எடுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட் கண்டிப்பாக கம்மியாகும். இன்றைக்கி வந்து நான் எதில் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் அப்படின்னா, இண்டஸ் வேலியிலேருந்து எனக்கு ஒரு ஸ்டாக் பாட் கிளாஸ் லிட் வச்சு அமிச்சாங்க. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நல்லா ஹெவி பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹண்டி டைப்பு. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு 4 லிட்டர் ஹண்டி பாட். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பாட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஆர்வமாக இருக்கும், எப்படா இதில் சமைக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கும் அப்படி தான் இருந்தது. அதனாலே இன்றைக்கி சிக்கன் தாண்டா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நல்லா ஹெவி பாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் லிட்டை பாருங்கள், நல்லா ப்ரொஜெக்ஷனோடு சேர்த்து சூப்பராக லிஃப்ட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிளாஸ் லிட் அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே எவ்வளோ நேரத்துக்கு குக் ஆகுது, என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாட் பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டாக் பாட் கிளாஸ் லிட்டோட நல்லா ஹெவி பாட்டமோட. இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வந்து வதக்குறோம் அப்படின்னா நமக்கு அடியே பிடிக்காது. ஸோ அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். நல்லா ஹெவியாக இருந்தது, நல்லா உள்ள நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ஒரு 1/2 kg பிரியாணி பண்ணி காட்டுங்க அப்படின்னு. சீக்கிரமாக இந்த பாட்டை வச்சு ஒரு 1/2 kg பிரியாணி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இண்டஸ் வேலி பாத்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு எனக்கு ஒரு கோடும் இருக்குது. அந்த கோடையும் நான் டிஸ்பிளேயில் ஷேர் பண்ணுறேன். பார்த்து நீங்கள் அந்த கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபரும் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பாலும் வந்துருச்சு காலையிலே. ஸோ அதையும் நல்லா எல்லாம் பார்த்தா வச்சு கொஞ்சமாக வார்ம் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே அது கெட்டு போகக்கூடாது இல்லையா, அதனால் அதை வந்து வார்ம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். எப்போ நாங்கள் குடிக்க போகிறோமோ அப்போ யாருக்கு தேவையோ அப்போ வந்து ஒரு கிளாஸ் ஆளுக்கு எடுத்துகிட்டு குடிச்சிடுவோம். மற்றபடி அதை ஃபுல் பாயில் பண்ணி வச்சா நமக்கு பாலோட டேஸ்ட்டே இருக்காது. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஒரு வாட்டி பாலை ஃபுல்லாக காசிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபுல் ரீஹீட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி போட்டுக்கிட்டிங்கன்னா பாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டும் போகாது. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் நைட்டே நான் எடுத்து வச்சுருவேன். கிச்சனே நைட்டே வந்து ஒரு க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். இந்த காக்ரோச் தொல்லை நிறைய இருக்கிறதுனால. நிறைய பேருக்கு காக்ரோச் தொல்லையும் இருக்குது. நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் காக்ரோச்சுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் போகவே மாட்டேங்குது. யார் வீட்லேயும் இந்த காக்ரோச் போகவே போகாது, எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நைட்டு தூங்க போகும்போது எந்த சாப்பாடோ இல்லை எந்த இதுவோ இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சாக் பீஸ் இருக்குது, அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு சாக்கு தெரியுதா, அந்த சாக் வச்சு தான் நான் நைட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு போவேன். மார்னிங் எழுந்து திருப்பி அந்த சாக்கை வந்து தொடச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கவுண்டர் டாப் மேலே இல்லாமலாவது இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பாட்டை நான் வந்து வாஷ் பண்ண எடுத்தேன். ஸோ நல்லா ஹெவியாக இருந்தது. என்னால் வந்து கையை தூக்கி அதை வாஷ் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஹெவினஸ், சூப்பராக இருந்தது குவாலிட்டி. நான் எப்படா அதில் பண்ண போகிறேனே இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. சம்டைம்ஸ் ஹவுஸ் ஹெல்ப் வந்து ஒரு 3-4 days லீவும் போட்டுருவாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் வந்து டெய்லி வாஷ் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து நிறைய பாத்திரம் வாஷ் பண்ணுறதோ இல்லை கம்மியான பாத்திரங்க வாஷ் பண்ணுறதோ கஷ்டமாகவே தெரியாது. ஸோ நான் ஈஸியாகவே வாஷ் பண்ணிட்டு போயிடுவேன், நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். என்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸோ இப்போ ஒரு 3-4 days ஆச்சுலையே அந்த மாதிரி
வேலை செய்ய முடியல அப்படின்னா ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா நம்ம படுத்துட்டுமே வேலை செய்யலையே அப்படின்னு. ஏன் அந்த ஃபீலிங்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சிக்கனை உங்களுக்கு ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பூரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்டாக் பாட்டில் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆகிடும். அப்புறம் நல்லா டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிறதுனால உங்களுக்கு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிறதுனால நல்லா ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டாக் பாட்டில் வந்து பண்ணும்போது நல்லா கீழே டீப்பாக இருக்கிறதுனால அடியே சுத்தமாக பிடிக்கல, ஒட்ட கூட இல்லை. ஸோ நான் எவ்வளோ ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் அது வந்து எனக்கு ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறமா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நிறைய பாத்திரத்தில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா அடி பிடிச்சிரும். பட் இதில் நான் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணனே, பட் அடியே பிடிக்கல. ரொம்பவே நல்லா இருக்குது. பாத்திரம் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அந்த அடி பிடிக்காத மேட்டர் வந்து செம சூப்பரான திங், சமைக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் சேர்த்துருக்கேன். ஒரு கிலோ சிக்கன். இந்த ரெசிபி ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு நிமிஷத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வெறும் ரெசிப்பியை மட்டும் அழகாக பார்த்துட்டு செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ டீட்டெயில்ஸோடு எல்லாத்தையும் கொடுக்குறேன். அப்புறம் இந்த ரெசிப்பியோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அதுலேருந்து தண்ணி வெளில வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது கூடயே நம்ம வந்து உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா மற்ற பொருள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதுக்குள்ளே ஏறும். நான் இந்த சிக்கன் செய்கிறதுக்குள்ளே அவனுக்கு வந்து வாசனை போயிடுச்சு ஒருத்தனுக்கு. ஸோ அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தவன் கிச்சனுக்கே ஓடி வந்துட்டான். என்ன செய்கிறேன் ஏன்னா அவனுக்கு தெரியாது நான் சிக்கன் செய்ய போகிறேன் அப்படின்னு. இருந்தாலும் கடகடன் கிச்சனுக்கு வந்துட்டான். எப்போ எது செஞ்சாலும் டக்குனே கண்டுபிடிச்சிருவான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேலே தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நான் 2 தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட போடலாம் தக்காளி. உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க. அந்த சிக்கன் வேகிற வாசனைக்கே ஒருத்தன் வந்துட்டா பாருங்க, அம்மா சிக்கன் செய்கிறியா அப்படி காமி அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்போ ரெடியாகும்னு நான் ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம்னு நான் கொஞ்சம் வேகமாகவே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணினேன். அதனால அடியும் பிடிக்காமல் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஈஸியாக இருக்குது இந்த பாத்திரத்தில் குக் பண்ணுறதுக்கு. எனக்கு என்னடா சும்மா இதையே சொல்லிகிட்ருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே இந்த குக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு புது பாத்திரம் வந்தாலே அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு புதுசாக ஒரு பாத்திரம் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு அதில் செய்யறதுக்கே ஆர்வம் அதிகமாகிடுது. ஸோ இப்போ என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மசாலா தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இது கூட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, இது உங்களுக்கே தெரியும், ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வதக்கும் போதே அது பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறமா நான் திருப்பியும் வந்து எவ்வளோ தேவையோ உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அது நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சு கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளவே தான். நிறைய பேர் என்ன புரட்டாசி மாதம் போய் நீங்கள் சிக்கன்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் சனிக்கிழமை முடிஞ்சதுனால சண்டே வந்து சிக்கன் செஞ்சாச்சு. ஸோ நிறைய இப்போலாம் வந்து நான்வெஜ்லாம் செய்கிறதில்ல. இந்த உடம்பு சரியில்லாதனால வந்து வெஜ்ஜு தான். ஸோ நான்வெஜ் வந்து எப்பயாவது தான் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து விரதம் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த விரதம்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் ஒரு வாரம் கரெக்டாக முடிஞ்சதுனால இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்றோம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும், என்ன நீங்கள் இப்போ போய் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ லிட்டு போட்டு மூடியிருக்கேன். பாருங்கள் உள்ளே எவ்வளோ குக் ஆகுதுன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த ப்ரொஜெக்ஷன் வெளியே அந்த லிட்டில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா சிம் பண்ணிவிடுங்க. நல்லா சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா மேலே எண்ணெய் மிதக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு கலரிடுங்க. கலரி விட்டுட்டு பாருங்கள்.
இப்போ எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா போட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு திரும்பியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். ஏன்னா இந்த கொட்டினது வந்து ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி கசப்பு மாதிரி ஆகிடும். அதனால வந்து ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெப்பர் வேணால் சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம தாளிச்சதை வந்து எடுத்து மேலே கொட்ட போகிறேன். இப்போ கொட்டிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுட்டு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து பூரி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோவா வந்து அவ்வளோ செட் ஆகாது. அவ்வளோதான், இது வந்து டிஃபனுக்கான ஒரு குழம்பு. இதில் வந்து தள்ளுவண்டி கடையில் தான் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியாக நிறைய இருக்கும், சிக்கன் வந்து நல்லா சங்கியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி, ஆனால் அந்த ரெண்டுத்துலேயுமே டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லாவே வந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். பூரி வந்து இப்போ திரட்டிட்டேன். பூரி நல்லா திரட்டிட்டு நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ஹீட் ஆகும் போது நம்ம எடுத்து கடகடன்னு போட்டு கொடுத்துலாம். ஒன்று ஒன்றா திரட்டி போட்டு ஒருத்தங்க சாப்பிட்டுடுவாங்க, திருப்பி கேட்கறதுக்குள்ளே அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்காது. அதனால வந்து நான் எல்லாத்தையும் திரட்டி ஒரு 10 திரட்டி வச்சுருவேன். அதுக்கப்புறமா சுட்டு எடுத்துருவேன். ஆயில் எப்படி இருக்கணும், நல்லா ஹாட்டாக இருக்கணும், ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் பூரி நல்லா உப்பி வரும். நீங்கள் சிம்மில் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா பூரி உப்பவே உப்பாது. நல்லா ஹை ஃப்ளேமில் பூரியை நல்லா சுட்டு எடுங்க, அப்போ தான் உப்பி நல்லா சூப்பரான பூரி கிடைக்கும். ஒரு 1 ஹவருக்கு மேலேயே நான் இந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள், நான் மினி விலாக்ஸ் பண்ணும் போதும் அவ்வளோ ஃபுட்டேஜஸ் எடுப்பேன். அவ்வளோவும் வந்து எனக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி போகும். ஏன்னா நான் கட் ஷார்ட் பண்ணி தான் எடுக்கிறதுனால. நிறைய பேர் கேட்குறீங்க, யார் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரா, யார் உங்களுக்கு எடிட் பண்ணி தரா, யார் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரா, எங்களுக்கும் சொல்லித்தாங்க அப்படின்ட்டு. எனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்கு இந்த ஷார்ட் வேணும் அப்படின்னா அங்கே ஒரு ட்ரைபாட் போட்டு அதை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் அதை பார்க்கும்போது நல்லாவே இல்லை, இது வச்சாலும் வேஸ்ட், உங்களுக்கு புரியாது அப்படின்னா அதை கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதை எடுத்துருவேன். ஸோ வைக்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நானே வந்து ட்ரைபாட் வச்சு எடுப்பேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றனால அவங்களுக்கு லீவ், அதனால வந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி யூடியூப்க்கு எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் லேண்ட்ஸ்கேப்பில் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அதனால் ராகுலுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு பெரிய டவுட்டு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். அண்ணா என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன வேலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டயட் சார்ட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆன்லைனில் வந்து கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய கிளைண்ட்ஸும் பார்ப்பாங்க. நீங்கள் ஜிம்முக்கெலாம் போகிறீங்களே, வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு, ஆல்ரெடி ஒல்லியாக தானே இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, இந்த மாதிரி கொஷின்லாம் வரும். ஜிம் போகிறது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நான் எடுக்கிறேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னால் பிஃபோர் மேரேஜ் வந்து எனக்கு வந்து பாடியில் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஃபீல் பண்ணுவேன். நானே வந்து தண்ணி கேன்லாம் நானே எடுத்து மாட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆஃப்டர் டெலிவரி வந்து என்னோடய பாடி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படின்னா என்னால் கொஞ்சம் குனியவே முடியாது, குனிஞ்சாலும் என்னால் அவ்வளோ சீக்கிரத்துக்கு நிமிர முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஒரு ஃபீல். ஸோ அதனால் ஒரு ஆதியாவுக்கு இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து அவன் வந்து ஃபுல் டே ஸ்கூல் போகிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அமுச்சிட்டோன்னா எனக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் வந்து ஜிம் போயிட்டுருக்கேன். எப்படின்னா காலையில் போயிட்டு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் தான் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ ஒர்க் அவுட் கொடுத்துட்டு அவங்க பாட்டு இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் வந்து ஜிம்மில் வந்து எனக்கு என்ன ஒர்க் அவுட் கொடுக்குறாங்களோ அதை நான் கரெக்டாக பண்ணிடுவேன். எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நான் இப்போது பழைய மாதிரி அந்த ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி மென்டல் அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஜிம் போகிறது. ஸோ அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது நிறைய பேர் ஜிம் போகலன்னா கண்டிப்பாக போங்க, சூப்பராக இருக்கும், மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
அவ்வளோதான், சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக நானும் சாப்பிட போகிறேன். காஃபியும் போட்டுக்கிட்டேன். ஆனால் இந்த பழக்கம் எனக்கு விடவே முடியல. மார்னிங் காஃபி குடிக்கிறது என்னைக்காவது குடிக்காமல் இருக்கேன், அவ்வளோதான். இந்த காரமாக சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக சூடாக காஃபி குடிக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாக் பிடிச்சிருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விளாகோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.